வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை வரும் வயது என்ன, அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரம் இது தனுசு ராசியிலையும் வரும், மகர ராசியிலையும் வரும். தனுசு உத்திராடம் 1வது பாதம், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியில் வரும். இந்த 2 ராசியிலையும் பிறந்தவங்க இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரம். இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். இப்ப முதல் திசையானது சூரிய திசை தான். வாழ்க்கையில் அவங்க குழந்தை பிறந்த உடனே வரும். சூரிய திசை மொத்தம் 6 வருஷம் நடக்கிற திசை அப்படின்னா அவங்க ஜாதகத்துல திசை இருப்பு அப்படிங்கிறது 1 வருஷம் கூட இருக்கலாம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி திசை இருப்பு இருக்கும். அந்த பிறந்த நேரப்படி நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில அந்த திசை இருப்பு என்பது இருக்கும். இது சுய ஜாதகத்துல போட்டிருப்பாங்க, நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்ப முதல் திசையானது சூரிய திசை ஒரு 5 வருஷம் அப்படின்னு வச்சிட்டோம்னா, அடுத்து 2வது சந்திர திசை வரும். சந்திர திசையானது 10 ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை. இப்ப 15 வயது வரைக்கும் சந்திர திசை நடந்து முடியும். பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டுகள் வரும். செவ்வாய் திசை என்பது 15 to 22 இந்த அமைப்புல அவங்களுக்கு அந்த முதல் 3 திசைகள் முடியும். 4வது திசையாக ராகு திசை வர ஆரம்பிக்கும். அப்ப 4வது திசை ராகு திசை என்பது 22 வயதில் தொடங்கி 18 ஆண்டுகள் ராகு திசை என்பது 40 வயது வரைக்கும் ராகு திசை இருக்கும். பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஓட்டத்துல 22 அப்படிங்கிற அந்த 22 வயசுல இருந்து 40 வயது என்பது வாழ்க்கையில் முக்கியமான முதல் படி, முக்கியமான காலகட்டம். ஏன்னா கல்வியை முடிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய காலமா இருக்கும். ஒரு சிலர் உயர் கல்விக்கு போகக்கூடிய காலமா இருக்கும். ஒரு சிலர் ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலமா இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த காலங்கள்ல இந்த மாதிரி புதிய முயற்சிகளுக்கான காலம் அது முதல் படி வாழ்க்கையில. அதே மாதிரி திருமண வாழ்க்கை என்பது நிறைய பேருக்கு அதுக்கு பிறகுதான், அந்த 25 வயதுக்கு பிறகுதான் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்க வைக்கக்கூடிய காலம். வாழ்க்கையில ஒரு மன வாழ்க்கைக்குள்ள என்ட்ராகக்கூடியது அந்த 22க்கு பிறகு 25 to 30, 35, 27 இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி திருமணம் நடக்குது. இருந்தாலும் அந்த 25 வயதுக்கு பிறகுதான் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள். அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையுடைய முக்கிய கட்டங்கள்ல ராகு திசை வருது அப்படின்னா, அந்த ராகு ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்துட்டா அந்த திசை 18 வருஷம் நல்ல ராஜ்ய யோகம் தான். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நல்லா நடக்கும். வேலை கிடைச்சிடும், சொந்த தொழில் நல்லா அமைஞ்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு முயற்சிகளும் அவர்கள் டக்கு டக்குன்னு அந்த காலங்கள்ல உயர்கல்வி, வெளிநாடு போகக்கூடிய முயற்சி பண்றவங்க, வெளிநாட்டுக்காக கல்விக்கு போறவங்க, வெளிநாட்டுக்காக உத்தியோகத்துக்கு போறவங்க, இப்படி எல்லாருக்குமே அந்த திசை நல்ல அமைப்புகளை செஞ்சிடும். ராகு நல்ல இடத்துல இருந்தா திருமண வாழ்க்கை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் ராகு. ஒருவேளை ராகு அவர்கள் ஜாதகத்தில் சரியில்லாத இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா, சுய ஜாதகத்துல ராகு நின்ற இடம் சரியில்லைன்னா அந்த 18 ஆண்டுகளும் சோதனை காலம்தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டியிருக்கும். ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். நிறைய பேர் வர்றாங்க கிளைண்டுகளா, 30 வயசு ஆச்சுங்கய்யா, எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேது, ஒரு வேலை நிரந்தரமா என்னால் செய்ய முடியல அப்படின்னு வர்றாங்க. அதே மாதிரி தொழில் தொடங்குறான், திரும்ப திரும்ப தோல்வி, தொழில்ல போட்ட முதலீடு காணாம போகுது. இந்த மாதிரி சுய தொழில் செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தடை, தோல்விகள். அதே மாதிரி திருமண முயற்சிகள் 30 வயசாகி 35 வயசாகி கூட திருமணம் நடக்காம திருமணத்துக்கான தடைகள். இப்படி வாழ்க்கையுடைய முதல் படியே நிறைய சோதனைகளை சந்திக்கிறவங்களும் வர்றாங்க ராகு திசையில. இது எதனால ஒரு சிலருக்கு நன்மை, ஒரு சிலருக்கு தீமைன்னா, அவரவர் சுய ஜாதகத்தில் ராகு நின்ற அமைப்பை பொறுத்துதான் இது நடக்கும். ராகுடன் சேர்ந்த கிரகங்கள் வச்சுதான் இது நடக்கும். ராகு நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நன்மையா தீமையானு நம்ம முடிவு செய்ய முடியும். எனவே இது உங்க சுய ஜாதகத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப ராகு எப்படி இருந்தா நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னா, ராகு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருந்தா நல்ல யோகத்தை கொடுப்பார். பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடும் ராஜ யோகம் என்பது விதி. அப்ப பொதுவா ராகு மறைஞ்சிருந்தாலே ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். ஒரு சில லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் மாறுபடும். இப்ப நாம பொதுவா சொல்லிட்டு இருக்கோம், பொது பலன் தான்.
ராகு தன் நட்பு வீடுகள்ல இருந்து திசை நடத்தும் போது வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடறாரு. ராகு போல் கொடுப்பார் இல்லை. அப்ப நட்பு வீடுகள் அப்படிங்கிற இடத்துல ராகு நின்று திசை நடத்தணும். ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. 12 ராசிகள்ல ராகுக்கான வீடு எதுவும் கிடையாது. ராகு நின்ற வீட்டுடைய தன்மையும் கூட சேர்ந்த கிரகத்துடைய தன்மையும் நின்ற நட்சத்திரத்துடைய தன்மையை வாங்கிதான் பலன் கொடுப்பார். அப்ப அவர் நிக்கிற இடம் நல்ல இடமா இருக்கணும். அப்ப அந்த விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுத்துருவார் ராகு நட்பு வீடுகள். அதே மாதிரி ராகு நல்ல சுப கோள்களுடன் சேர்ந்திருந்தாலும் நன்மைகளை நிறைய செய்யறாரு. அந்த மாதிரி சில அமைப்புகள் ராகு திசையில வெற்றியை சிறப்பாக கொடுத்துட்டு போயிருது. ஒருவேளை ராகு தன் பகை வீடுகள்ல இருக்காருன்னு வைங்க, அந்த திசை 18 ஆண்டுகள் சோதனை தான். ராகுடைய பகை வீடுகள் மேசம் ராகுக்கு பகை வீடு, செவ்வாய் வீடு. கடகம் சந்திரனுடைய வீடு ராகுக்கு பகை வீடு. சிம்மம் சூரியன் வீடு ராகுக்கு பகை வீடு. மகரம் நட்பு வீடு. மகரத்துல ராகு நல்ல வெற்றியை கொடுக்குறாரு. ஆனா அதே கும்பத்துல ராகு போயிருக்கும் போது பகையா ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ராகு பகை வீடுகள் இருக்கக்கூடாது. அது வாழ்க்கையில நிறைய சோதனை. அந்த 18 வருஷ திசை என்பது நிறைய தடை தோல்விகளை கொடுக்க வைக்குது. பாம்பு பகை ஆகக்கூடாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராகுடன் சேர்ந்த கிரகங்கள் நல்ல அமைப்பு இல்லைன்னா அந்த திசை பலனை கெடுத்துரும். ஏன்னா தனித்த ராகு என்னைக்குமே சிறப்பா பலன் கொடுத்துருவாரு. ஆனா ஒரு கிரகத்துடன் சேரும்போது அது தோஷமாக மாறிடுது. இப்ப ராகு உதாரணத்துக்கு செவ்வாய்க்குள்ள சேர்ந்திருக்காரு அப்படின்னா, செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை கிடையாது. அந்த காலங்களில் நிறைய தடை தோல்விகள். செவ்வாய் உங்க லக்னத்துக்கு எத்தனாவது பாவத்துக்கு அதிபதியா வராரோ அந்த பாவத்தின் தன்மைகள் பாதிக்கும். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் பாதிக்கும். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு எடுத்துட்டா இடம், நிலம், வீடு, சொத்துகள், உடன்பிறப்பு, சகோதர ஸ்தானம் இதெல்லாமே பாதிப்பு ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி ராகு சனி கூட சேர்ந்திருந்தா தொழில் தடை, வருமான தடை. வாழ்நாள் பூரா அந்த 18 வருஷம் தொழில ஜெயிக்க முடியாம போராடுறாங்க. கடன்கள் ஏற்படுது. பூர்வீகத்துல பிரயோஜனம் இல்லாம பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்குது. ஜாதகரை படாது பாடுபடுத்தது சனி ராகு கிரக சேர்க்கை. அதே மாதிரி சூரியன் ராகு கிரக சேர்க்கை. சூரிய கிரகண தோஷம், அது முன்னோர்கள் சாபம், பித்திரு சாபம், தந்தை வழி கர்மாவாக ராகு மிகப்பெரிய தோஷங்களை ஏற்படுத்துறாரு. சூரியன் ராகு சேர்க்கை. சந்திரன் ராகு சந்திர கிரகண தோஷம், இது தாய் வழி கர்மாவை ஏற்படுத்துது. சந்திரன் உடல் காரகன், மனோகாரகன், புத்திகாரகன். அப்ப சந்திரன் ராகு சேர்க்கையே நிறைய ஆரோக்கியத்தை கெடுக்குது, நிம்மதியை கெடுக்குது, நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இது எல்லாமே அந்த ராகு சந்திரனுடன் சேரும்போது நல்ல பலனை தருவதில்லை. இந்த மாதிரி ராகுடன் சேர்ந்த கிரகங்கள், இப்ப குரு ராகு சேர்க்கை அப்படி எடுத்துட்டா குரு சண்டால யோகம் சொல்லியிருக்காங்க. குரு சண்டால யோகம். குரு தனகாரகன், புத்திரகாரகன். அப்ப குருவுடைய காரகத்துவத்தை ராகு கடுமையா பாதிக்கிறார். இந்த மாதிரி ராகுடன் சேர்ந்த கிரகங்களையும் கண்டிப்பா பார்க்கணும். ராகு நின்ற நட்சத்திரம். இப்ப ராகு போய் ஒரு ராசியில ஒரு நட்சத்திர காலில் இருப்பாரு. அந்த நட்சத்திரம் ராகுக்கு நட்பு நட்சத்திரமா இருந்தா மிகப்பெரிய யோகம். பகைசாரம் வாங்கிட்டா அந்த திசையும் உங்களுக்கு 18 வருஷம் சோதனை தான். அப்ப ராகு சூரியன் சாரம் வாங்கக்கூடாது. கார்த்திகை உத்திரம் உத்திராடம். ராகு சந்திரன் சாரம் வாங்கக்கூடாது. ரோகிணி அஸ்தம் திருவோணம். ராகு செவ்வாய் சாரம் வாங்கக்கூடாது. மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ராகுக்கு பகையா இருக்கும்போது அந்த நட்சத்திர காலில் போய் ராகு நின்றாலும் நல்ல பலனை செய்வதில்லை. ராகு திதி சூன்ய வீடுகளில் இருந்தாலும் நன்மை செய்வதில்லை. திதி சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் பிறந்த திதிக்கு சில ராசிகள் சூன்யமா மாறும், சில கிரகங்கள் சூன்யமா மாறும். இப்போ உதாரணத்துக்கு பஞ்சமி திதியில பிறந்திருக்கீங்கன்னா மிதுனம், கன்னி சூன்ய ராசிகள். இப்ப மிதுனத்திலேயோ கன்னியில ராகு இருந்து திசை நடத்தும் போது பஞ்சமியில் பிறந்தவர்களுக்கு கடுமையான சோதனைகளை ராகு கொடுக்குறாரு. புதன் அந்த மிதுனம் கன்னிக்கு அதிபதி. அப்ப புதன் கூட ராகு சேர்ந்தாலும் திதி சூன்யம் பெற்ற கிரகத்துடன் சேரும் போதும் ராகு நன்மையை கெடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ராகு கூட சேர்ந்த கிரகங்கள் நின்ற இடம் ரொம்ப முக்கியம். அதே போல ராகு நின்ற பாவம் ரொம்ப முக்கியம். எந்த பாவத்தில் நிற்கிறாரு உங்க லக்னத்திலிருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நின்ற ராசி, அந்த ராசி ராகுக்கு நட்பா பகையா இதெல்லாம் பார்க்க, அப்பதான் உங்களுக்கு ராகு நன்மை செய்வாரு. உதாரணத்துக்கு இப்ப சில ராசிகள்ல ராகு நிற்கும் போது நன்மை செய்வதில்லை. சில ராசிகள்ல ராகு நிற்கும் போது மிகப்பெரிய யோகத்தை செய்யறாரு. அப்படின்னா நீங்க உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, நீங்க உத்திராடம் மகர ராசியா இருக்கும்போது உங்க ராசியிலே ராகு இருக்காரு அப்படின்னு வச்சுட்டோம்னா, தனுசுல ராகு இருக்கிறது கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இடம், குரு வீடு. அந்த ராகுக்கு அது நல்ல இடம் தான். ஆனா அந்த ராசியிலே இருக்கும்போது சந்திரன் அங்க இருப்பாரு. சந்திரன் கூட ராகு சேர்க்கை வந்துடும். சந்திர கிரகணமாக தனுசு உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் போல கடுமையா பாதிக்குது. உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள்,
தாயாருக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி சந்திர கிரகணத்தை அந்த காலங்களில் ராகு ஏற்படுத்துறாரு. உங்களுக்கு வந்து அந்த ராகு திசை என்பது ஒரு நல்ல திசையா இருக்காது. மகர ராசியா இருந்து நீங்க வந்து ராகு தனுசுல இருந்தா உங்களுக்கு அது வெற்றியான நல்ல திசை ராகு திசை. அதே மாதிரி ராகு மகரத்துல இருக்காருன்னு வைங்க, மகரம் ராகுக்கு நல்ல வீடு. நீங்க தனுசு ராசியா இருந்தீங்கன்னா, தனுசு உத்திராடமா இருந்தீங்கன்னா அது 2ஆம் இடம், அங்க ராகு போய் இருப்பது. 2ஆம் இடம் என்பது ராகுக்கு சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தும், நாக தோஷத்தை ஏற்படுத்தும். இப்ப ராசியிலே இருந்தாலும் கூட அது லக்னமா இருந்தா அதுவும் சர்ப்ப தோஷம் தான். சந்திரன் ராகு சேர்க்கையே களத்திர தோஷம், சர்ப்ப தோஷம் தான். அப்ப மகரத்தில் ராகு இருந்தாலும் 2ஆம் இடம் என்பது 2இல் ராகு 8இல் கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்ப ராகு கேது சாந்தி பூஜை செஞ்சுட்டீங்கன்னா தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வெற்றிகள் இதெல்லாம் தனுசுக்கு பாதிக்காது. மகரமா இருந்தீங்கன்னா அங்கு ராசியிலே லக்னமே ராகு இருக்கும்போது அதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். 1இல் ராகு 7இல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு. 1இல் ராகு 7ஆம் இடத்துல கேது இருப்பாரு, சர்ப்பதோஷம், நாகதோஷம். அப்ப ராகு கேது தோஷங்கள், கொடுமுடி, காளகஸ்தி இந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்க சாந்தி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ராகு திசையுடைய பலன்கள் பாதிக்காம நன்மைகளை கொடுக்கும். அடுத்து கும்பத்துல ராகு. கும்பம் ராகுவுக்கு பகை வீடு. பொதுவா தனுசுல பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஒரு வெற்றி ஸ்தானம் தான் ராகு. நன்மைகளை நிறைய செஞ்சாலும் கூட திசை முடிவுல பெரிய சோதனைகளை கொடுத்துட்டு போயிடுவாரு. கடைசி ஒரு 3 ஆண்டுகள் அவங்களுக்கு வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டுருவார். அந்த நீங்க 40 வயசுல திசை முடியுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 35 வயசுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ராகு உங்களை அப்படியே புரட்டி போடுவார், கும்பத்துல ராகு இருந்து திசை நடத்தும் போது. அதே மாதிரி நீங்க மகரமா இருந்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு வர்றாரு, சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நிறைய பகை, ராகு பகையாகும் போது நிறைய சோதனைகளை கொடுக்குறாரு. குடும்பம், தனம், வாக்கு, பொருளாதார வெற்றிகள், தொழில் தடை, வருமான தடை, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, நிறைய சோதனைகளை ராகு ஏற்படுத்துறாரு மகரம் உத்திராடத்திற்கு. அடுத்து ராகு மீனத்துல இருக்காருன்னு வைக்கலாம். மீனத்துல வந்து தனுசுல பிறந்திருந்தீங்கன்னா 4ஆம் இடம், 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், சுகஸ்தானம். 4ல ராகு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவு நிரந்தரமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துது. சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள், இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த பிரச்சனைகள். அந்த மாதிரி அந்த ராகு திசை வந்து நல்ல பலன்களை நிறைய தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. தாயாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டே இருக்கு. இந்த மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. ஆனால் சில யோகங்களை கொடுக்கிறார். கேந்திரஸ்தானத்தில் பாவிகள் இருக்கும்போது யோகத்தை செய்வார்கள் என்றாலும் திசை முடிவுல நிறைய பிரச்சனைகள் வருது. அடுத்து நீங்க மகரம் உத்திராடமா இருந்தா 3ஆம் இடத்தில் போய் ராகு மறைகிறாரு, மீனம் 3ஆம் இடம். அப்ப 3இல் பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள். அங்கு ராகு எந்த கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்தா மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து மேசத்தில் ராகு, அது செவ்வாய் வீடு, ராகுக்கு பகை வீடு. நீங்க ஒருவேளை தனுசு உத்திராடமா இருந்தா அது 5ஆம் இடமா வந்துடும். அது உங்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீக சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு கடுமையான முன்னோர்கள் சாபத்தை, பிதிர் சாபங்களை ஏற்படுத்தும். நீங்க ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்கள்ல போய் பிதிர் சாபங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறணும். பொதுவாக எந்த லக்னம் இருந்தாலும் 5ல ராகு இருப்பதே பிதிர் சாபங்கள் தான். அதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கும் போது அந்த ராகு திசை உங்களுக்கு நன்மை நிறைய செய்யும். நீங்க மகரம் உத்திராடமா இருந்தா 4ஆம் இடத்தில் ராகு வருவாரு, அது உங்களுக்கு சுகஸ்தானம், பகை வீட்டுல இருக்காரு, ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய ஏற்படுத்துறாரு. அடுத்து ரிஷப ராகு. ரிஷபத்தில் ராகு இருந்தால் தனுசில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடம். ரிஷப ராகுக்கு நல்ல இடம் தான். அப்ப 6ஆம் இடத்தில் ராகு போய் இருக்கும்போது பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பது விதி. நல்ல ஒரு இடம் தனுசுக்கு ரிஷப ராகு. மகரத்திற்கு 5ஆம் இடமா வரும், பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வரும், பிதிர் சாபங்களாக ஏற்படும். அப்ப நீங்க மகர லக்னம், மகர ராசியா இருந்தா பிதிர் சாபங்களை போய் நிவர்த்தி பண்ணிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த ராகு திசை என்பது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து மிதுன ராகு. தனுசுவா இருந்தா 7ஆம் இடம், களத்திர தோஷம், ராகு கேது தோஷம். அப்ப களத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கிறணும். அப்பதான் திருமணஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், வெற்றி, யோகம் இதெல்லாம் ராகு கெடுக்க மாட்டார். வெளிநாடு வாய்ப்பு இதெல்லாம் ராகு அங்க கெடுக்க மாட்டார். மிதுனம் நல்ல இடம் தான், ஆனா 7ஆம் இடம் போகும்போது களத்திர தோஷமா வர்றாரு. நீங்க மகரம் உத்திராடமா இருந்தா 6ஆம் இடத்துக்கு ராகு போறாரு, விபரீத ராஜ்யோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யோகம், நல்ல ராகு வெற்றிகளை தர்றாரு. அடுத்து கடகத்தில் ராகு. கடகத்தில் ராகு இருந்தாலே சந்திர கிரகணம் தான், அது சந்திரன் வீடு, அது பகை வீடு, ராகுக்கு ஆகாத ஒரு வீடு கடகத்தில் ராகு இருப்பது. ஒருவேளை நீங்க தனுசுவா இருந்தா, தனுசு உத்திராடமா இருந்தா உங்களுக்கு அது 8ஆம் இடம், சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். பெண்கள் ஜாதகமா இருந்தா மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். கட்டாயம் நீங்க ராகுக்கு சாந்தி பண்ணிக்கோங்க. மகரமா இருந்தாலும் கூட அதுவும் சர்ப்பதோஷம் தான். 7ஆம் இடத்துல ராகு வந்துருவாரு. அப்ப சர்ப்பதோஷங்களை தீர்க்கும் போதுதான் தனுசு மகரத்திற்கு கடக ராகு நன்மை செய்வார். சிம்மத்தில் ராகு, அதுவும் ராகு பகை வீடு, சூரியன் வீடு, சூரிய கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த மாதிரி நீங்க தனுசுல பிறந்திருந்தா அது உங்களுக்கு
பாக்கியஸ்தானம் 9ல் ராகு. பாக்கியத்துல போய் ராகு உட்கார்ந்து பகையானா எல்லா பாக்கியத்தையும் கெடுத்துருவாருங்க. உங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டம், தகப்பனுக்கு ஆகாது, வாழ்நாள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய 18 வருஷம் உங்களை போராட வைப்பார் ராகு. நல்ல ராகு சாந்தி பூஜைகள் பண்ணிக்கங்க. நீங்க மகரமா இருந்தா அது 8ஆம் இடமா வரும். சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு. 8ல் ராகு இருப்பது மறைவு என்றாலும் கூட பகை சர்ப்பதோஷமாக நிவர்த்தி ஆகும் போது அது உங்களுக்கு மகர உத்திராடத்துக்கு நன்மைகள் நிறைய செஞ்சுட்டு போகும். அதே மாதிரி கன்னியில ராகு இருப்பது நல்ல யோகம் தான். நீங்க தனுசுவா இருந்தா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில பிரம்மாண்டத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. தொழில விரிவு பண்றேன், பெருசா பண்றேன் அப்படின்னு அகலக்கால் வைக்கிற பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார், ஆசைகளை அதிகப்படுத்துவார். ராகு என்றாலே பிரம்மாண்டம். தொழில நிறைய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் கடைசியில திசை முடிவுல மாட்டிக்கிறாங்க, எல்லாம் இழந்துடுறாங்க. அதுல கவனமா இருங்க போதும். அடுத்து நீங்க மகரமா இருந்தா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியத்தில் ராகு இருப்பது பொதுவா 9ஆம் இடத்தில் தகப்பனுக்கு அது ஆகாது. நிறைய பாக்கியங்களை ராகு தடை செய்வார். அதற்கான சாந்தி வழிபாடுகளை பண்ணிட்டா போதும். அடுத்து துலாம் ராகு. அது தனுசுக்கு 11ஆம் இடம், நல்ல இடம், உபஜயஸ்தானம், லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அந்த 11ல் ராகு இருந்தாலே பொதுவா 11ஆம் இடத்தில் எந்த பாவிகள் இருந்தாலும் வெற்றியை செய்வார்கள். அது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய 18 ஆண்டுகள் ராஜ்ய யோகம் தனுசுக்கு. மகரம் இருந்தா 10ஆம் இடமா வந்துடும். தொழில் ஸ்தானத்துல ஒரு கவனம் தேவை. தொழில விரிவு பண்றேன், பிரம்மாண்டத்தை செய்யறேன்னு மாட்டிக்கூடாது. யோகத்தை கட்டாயம் ராகு செய்வாரு. ஆனால் கடைசியில கவனமாக அந்த திசை முடிவு காலத்துல போகணும். அடுத்து விருச்சிக ராகு. விருச்சிகத்துல ராகுக்கு அது நல்ல வீடு கிடையாது. அந்த விருச்சிகத்துல ராகு இருக்காருன்னா தனுசுக்கு அது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அங்க மறைஞ்சிருப்பது யோகம்தான். சில யோகத்தை கொடுப்பாரு, வெளிநாடு வாய்ப்புகள் வெற்றிகள் நிறைய கொடுக்குறாரு. ஆனாலும் அவயோகத்தை கூட சேர்ந்தா கொடுக்குறாரு, செவ்வாய் வீடுங்கிறதுனால. மகரம் உத்திராடம் இருந்தா 11ஆம் இடம், அது பாதகஸ்தானம். மகர லக்னமா இருந்தா ராகு பாதகத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. நிறைய பாதகங்களை செஞ்சு பிரச்சனைகளை வாழ்க்கையில கொடுத்து உங்களை நிம்மதி இழக்க வச்சு சில நன்மைகளை கொடுப்பார். ஆனாலும் அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கிற ராகு கவனம் தேவை. இந்த மாதிரி 12 பாவங்களையும் ராகு இருக்கிற அமைப்பு நீங்க உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க. இதெல்லாம் உங்க ராகு திசை வருது, நீங்க 22 வயசுல ராகு தொடங்குறாரு, நீங்க உத்திராடத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே பொதுவா அந்த காலங்களில் ஆரம்பத்திலிருந்தே ராகு சாந்தி வழிபாடுகள் நிறைய செய்யுங்க. காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கர்நாடகாவில் கொக்கே சுப்பிரமணியா, இந்த மாதிரி இடங்களுக்கு உங்க எங்க பக்கத்துல நீங்க இருக்கீங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி. ராகு சாந்தி பூஜைகள், புற்று வழிபாடுகள், உளுந்து தானங்கள் அடிக்கடி கொடுப்பது, கோமேதகம் உடம்புல அணிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ராகுடைய தன்மைகளை சரி பண்ணி வாழ்க்கையில் அந்த ராகு திசை உங்களுக்கு அந்த இளமை காலத்துல நல்ல வெற்றிகளை கொடுத்து 40 வயசுல லைஃப்ல உங்களை செட்டில் பண்ணும். இதே போல உங்க சுய ஜாதகப்படி ராகு நின்ற இடத்தை தகுந்த மாதிரி சூட்சமான கோயில்கள் இருக்கு. அங்க போகும்போது இன்னும் நல்ல வளர்ச்சி வெற்றிகள் கிடைக்கும். அதெல்லாம் உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை வரும் வயது 22 to 40. இந்த காலத்தில் உங்களுக்கு ராகு உங்க ஜாதகத்துல நன்மை செய்யக்கூடிய அமைப்பா அல்லது தீமை செய்யக்கூடிய அமைப்பா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு உங்க ஜாதகத்தை அந்த திசையை கரெக்டா கொண்டு போனீங்கன்னா வெற்றியான திசையாக நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.